திடீரென எங்கிருந்து வந்தாய் நீ? நடிக்காதீர்கள். இன்று என்னை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஏன்? ஏனெனில் உன்னிடம் உரையாடுவதில் பலன் ஏதும் இல்லை. அவ்வாறு இங்கு பார் ராதா, வாழ்வென்பது மிகச் சிறியதாகும். என்னை எந்த வியாதியும் பீடிக்கவில்லை. அப்படியா? அச்சம் குடிக்கொண்டிருந்த விழிகளில் கோபம் இன்று துளிர்க்கின்றது. அவ்வாறு ஏதுமில்லை கிருஷ்ணரே. என்னால் பொறுத்துக்கொள்ள இயலவில்லை. கிருஷ்ணன் எனும் ஒரு நபரை நீ அறிவாய் என்பதையே மறந்துவிடு. தம்மை என் நினைவுகள் விட்டு அகற்றுவது நிச்சயம் சுலபமல்ல கிருஷ்ணரே. பயத்திலிருந்து நீ முக்தி பெற்றது போலவே மோகத்திலிருந்தும் நீ முக்தி பெற வேண்டும். நேற்று வரை தம்மை தவறாக எண்ணினேன், அவதூறு உரைத்தேன். வாழ்வில் தம்மை போன்ற மித்திரர் ஒருவருக்கு கிடைத்தால் அவர்களின் வாழ்வானது வழி தவறுவதற்கு வாய்ப்பே இல்லை. தம்மை பற்றிய சத்தியம் அறிந்த பிறகு தம்மோடு மோதுவதற்கு இயலாது. நான் தமக்கு நன்றியுரைக்கவே வந்தேன். தம்மிடத்தில் நட்புறவை வளர்த்துக் கொள்ளவே வந்தேன். விடை பெறுவதே உசிதமாகும். கிருஷ்ணரே! ஏன் இந்த துர்ச்செயல் புரிந்தாய் ராதா? நட்புறவு கொள்ள இயலுமெனில் என்னிடம் மட்டும் இயலாதா? எவரிடத்தில் நட்புறவு கொள்ள வேண்டும், எவரிடத்தில் நட்பு கொள்ள வேண்டாம் என்பதை நான் அல்லவா தீர்மானிக்க வேண்டும். சரியான பதிலே. என்னோடு நட்புறவு கொண்டால்தான் தாம் இவர்களோடும் நட்புறவு கொள்ள இயலும். இல்லையெனில் இயலாது. சற்று பொறு ராதா. காதை திறகினால்தான் காரியம் நடக்கிறது. என் காதல் நீ குழல், என் குழலை தருவாய். அது உன்னிடம் உள்ளது.